ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் போன வீடியோவில்? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸில் இன்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ட்ரைவர்ஸ். ஸோ அப்போ அதை கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, கம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், சி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். என்னென்னா நம்ம வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் நான் கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் ஒரு 3 பேர் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ நான் மட்டும் போயிட்டு என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, பென்னு பென்சில் எல்லாம் வாங்குறேன். செட்டாக எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விஷயமும் வாங்குறேன். ஓகேவா? நீங்கள் 2 பேரும் என்ன வரீங்க, சும்மா வரீங்க, பேசிட்டு என் கூட சும்மா வரீங்க. ஓகேவா? இப்போது இதில் யார் கஸ்டமர் யார் கன்சியூமர்னு நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இந்த கடைக்கு போனோமே 3 பேர். ஓகேவா? நம்ம 3 பேரும் கஸ்டமர் தான். அவங்களுக்கு என்னது, நம்ம 3 பேரும் கஸ்டமர் தான். ஆனால் அந்த பெண்ணை வாங்கினேன் இல்லையா, இதை யார் யூஸ் பண்ணுவா? நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அப்போது நான் மட்டும்தான் கன்சியூமர். ஓகேவா? நான் மட்டும்தான் கன்சியூமர். இப்போது யார் யாரெல்லாம் வந்து அவங்க ஷாப்போ அவங்களுடைய என்டிட்டியோ யார் யாரெல்லாம் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து மீட் பண்ணுறாங்க, விசிட் பண்ணுறாங்களோ, தே ஆல் வில் பி கஸ்டமர். ஓகேவா? ஸோ அவங்க என்ன அப்ரோச் எடுத்தாலும் அது கஸ்டமராக தான் இருப்பாங்க. பட் அவங்களுடைய ப்ராடக்டை ஃபைனலாக யார் கன்சியூம் பண்ணுறாங்க, they will be called as consumer. ஓகேவா? they will be called as consumer. I think இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கா? ஸோ இப்போ கூட வந்த நீங்கள் எல்லாருமே கஸ்டமர் தான். அந்த கடைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பேரும் கஸ்டமர் தான். ஆனால் நான் மட்டும்தான் இதில் கன்சியூமர். பிகாஸ் நான் மட்டும்தான் அந்த பொருளை யூஸ் பண்ணுறேன். சரியா? இதை வந்து கஸ்டமருக்கும் கன்சியூமருக்குமான கான்செப்ட். ஓகே, பட் இதில் என்னென்னா, கஸ்டமர் கன்சியூமராகவும் மாறலாம், கன்சியூமர் கஸ்டமராகவும் மாறலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சி கஸ்டமர் கன்சியூமராகவும் மாறலாம், கன்சியூமர் கஸ்டமராகவும் மாறலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேனல்ஸ். ஸோ சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங் சூப்பராக பார்த்தாச்சு. அடுத்து கஸ்டமர் கன்சியூமருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே, சேனல்ஸ்னால் என்ன, நம்ம ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறவங்க, அவ்வளோதான். ஒரு விஷயம் தயாராகுது, அது ஃபைனலாக கன்சியூம் பண்ணுறவங்க, இவங்க 2 பேருக்கும் இடையில யார் இருப்பா, இந்த சேனல்ஸ் தான் இருக்காங்க. இவங்க தான் கொண்டு போய் தயாரித்தவங்கள்ட்டேருந்து கொண்டு போய் யாருக்கு ஃபைனலாக அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறது. சாரி கைஸ், கொஞ்சம் த்ரோட் பெயின். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதை என்ன சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ், இந்த சேனல்ஸ் நம்மளுக்கு 3 டைப்ஸாக பிரியுது. எப்படி பிரியுது? 3 டைப்ஸாக வந்து பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வில் பி சேல்ஸ் சேனல், அண்ட் செகண்ட் வில் பி ப்ராடக்ட் சேனல், அண்ட் தேர்ட் வில் பி சர்வீஸ் சேனல். ஓகேவா? ஓகே, சேல்ஸ் சேனல்னால் என்ன? சேல்ஸ் சேனல் அப்படிங்கிறப்போ இதில் வந்து இன்டர்மீடியேட்டரிஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வாங்கி இன்னொரு எண்ட் யூசர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, போய் சேல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் an ஏஜென்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் டிசைனர், ப்ராடக்ட் தயாரிக்கவங்க ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கோ யாருக்கோ வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே கஸ்டமர்கிட்ட விற்றுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது, சேல்ஸ் சேனல். ஓகேவா? ஃபார் ப்ராடக்ட் சேனல், வாட் இஸ் மீன் பை ப்ராடக்ட் சேனல், இதில் நிறைய சீரீஸ் ஆஃப் இன்டர்மீடியேட்டரிஸ் இருப்பாங்க. ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் வந்து என்ன பண்ணுவாங்க, விற்றுட்டு வருவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியன் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த eBay இந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் அவங்களே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, டெலிவரி பண்ணிட்டு வராங்க. ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த ப்ராடக்ட் சேனல். ஓகேவா? ஃபிசிக்கலி ஹேண்ட்லிங் த ப்ராடக்ட். ஓகே, எந்த சேனலில், ப்ராடக்ட் சேனலில். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சர்வீஸ் சேனல். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சர்வீஸ் சேனல். இந்த சர்வீஸ் சேனல் என்ன, இந்த சர்வீஸ் சேனல் ஒன்றும் இல்லை, இப்போது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் அந்த ஒன்ஸ் அவங்க சேல் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விடாமல் அந்த கஸ்டமரை இறுக்கி பிடிக்கணும். அவ்வளோதான். எப்படி நம்ம இறுக்கி பிடிக்கிறது, அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனைனா திரும்பியும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து சரி பண்ணி தரோம். ஒரு ஏசியாக இருக்கட்டும், ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், கேரண்டி தராங்கல்ல. ஸோ அது இந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? ஸோ அப்போது அந்த சர்வீஸ் சேனல் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொவைடிங் நெசசரி சர்வீஸ் ஈவன் ஆஃப்டர் த சேல்ஸ் கம்ப்ளீட்டட் ஆல்சோ. ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்கிறாங்க பாருங்கள், டிஷ் வாஷர் லைக் வைஸ். ஓகே ஸோ இது என்னது, சேனல்ஸ். ஓகேவா? என்னது சேனல்ஸ், என்னென்ன பார்த்தோம், சேல்ஸ் சேனல், ப்ராடக்ட் சேனல் அண்ட் சர்வீஸ் சேனல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கைஸ், ஃபார் மீ ஒன் ஹெல்ப் ஒன்லி. ஓகேவா? என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் வந்து நான் படிக்கிறப்போ இந்த மாதிரி வந்து நான் எழுதிட்டேன், எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த 1 பேஜ்குள்ளே கவர் பண்ணணும்னு சொல்லி எழுதிட்டேன். ஜஸ்ட் ஃபார் தட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இஃப் யூ ஆர் யூஸிங் மொபைல், இட்ஸ் நியூ ப்ராப்ளம். தோஸ் ஆர் யூ யூஸிங் லேப்டாப் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், உங்களால் அது வந்து
இது பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜஸ்ட் இதை மட்டும் உங்களுடைய மொபைல் எனக்காக எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மொபைலில் பார்க்க முடியலனாலும் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் அம்மா அப்பா யாராவது பக்கத்தில் இருப்பாங்க, ஸோ அவங்களுடைய ஃபோனில் எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஜஸ்ட் கீப் வாட்சிங் இன் தட் மொபைல் அண்ட் தென் ஹியர் மை வாய்ஸ். ஓகே. ஸோ லெட்ஸ் கண்டினியூ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். சி, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் நம்மளுக்கு 3 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்குது. எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன 3 அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். அதில் சஃபிஷியன்ட் ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் இன்க்ரீஸ் இன் ஷேர். ஸோ அது வந்து ஷேரில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 3 திங்ஸை தான் நம்ம மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணணும், ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வில் பி தேர் அப் டு 13 ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. எல்லாமே ஈஸி தான். ஈஸியாக அந்த ஒரு கீவேர்ட் நான் எழுதியிருக்கேன், அந்த 1 லைனில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த 2 பேஜில் வரது அந்த 1 லைன் எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே இந்த வேர்டு சொன்னால் உங்களுக்கு இந்த கீவேர்ட் ஞாபகம் வரும், அவ்வளோதான். ஓகேவா? அதை தாண்டி இது எதுவுமே இல்லை, அவ்வளோதான். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் சோஷியல் ஐடியாஸ், ஓகே, சொசைட்டியை டார்கெட் பண்ணி சோஷியல் ஐடியாஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள பாப்புலர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே. என்னது, சோஷியல் மீடியாஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள பாப்புலர் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவங்க ஹெல்மெட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக? அப்போது ஒரு சோஷியல் ஐடியாஸ் மூலமாக ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள பாப்புலர் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், ஆக்மெண்டட் மார்க்கெட்டிங். ஓகே. ஆக்மெண்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா அடிஷ்னலாக இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வாஷிங் மிஷின் அந்த மாதிரி தான். ஓகேவா? அடிஷ்னலாக ஒரு கஸ்டமர் சர்வீசஸ் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறது. அது மாதிரி இப்போ லேப்டாப் வாங்கினா பேக் ஃப்ரீயாக தராங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. டைரக்ட் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, டேரெக்டாக அட்வர்டைசிங் மீடியா டைரக்ட்லி டு த கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்சஸ், அதாவது அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க டேரெக்டாக கஸ்டமர்கிட்டே பேசுகிறது. ஓகேவா? இந்த மாதிரி இமெயிலெலாம் கொடுத்து பேசுகிறது. ஓகேவா? ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங், இட்ஸ் ஜஸ்ட் நத்திங் வித் என்னன்னா, அவங்க கஸ்டமர்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். பாசமாக இருக்க மாதிரி அப்படியே பாசமாக பேசுவாங்க நிறைய பேர், அப்படியே ஒரிஜினலாக கூட பிறந்த மாதிரியே பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணி நம்ம கஸ்டமரை அவங்கள ஆக்கிக்கணும், அவ்வளோதான். அவங்களோடைய அப்ரோச் அவ்வளோதான். ஸோ அவங்களுடைய டார்கெட் அன்றைக்கி அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்னது, ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். அண்ட் தென் சர்வீஸ் மார்க்கெட்டிங் தான் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டூல்ஸ், டெக்னாலஜிஸ் இது எல்லாமே ரிலேட்டடான சர்வீஸ்லாம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இட் மேபி ஆல்சோ இன்டான்ஜிபிள் ஆல்சோ. ஓகேவா? ஓகே. வாட் இஸ் பர்சன் மார்க்கெட்டிங் அதிலே இருக்குது. ஒரு பீப்புளை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூஸ்ட் விளம்பரம் எடுத்தா அப்படின்னா, பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ யார் வருவா அதில், ஒன்று தோனி, விராட் கோலி அந்த மாதிரிலாம் வருவாங்க இல்லையா? ஸோ அதான். ஓகேவா? அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பீப்புளை யூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு முன்னாடி நிறைய ஆடியன்ஸஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஈவன் இட் மே பி ப்ராஃபிட் ஆர் நான் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்போது அவங்க ஆர்கனைசேஷன் வச்சு தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் தென் பிளேஸ் மார்க்கெட்டிங், ஜஸ்ட் தட்ஸ் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் கிஷ்கிந்தா போயிருக்கீங்களா, குயின்ஸ்லாண்ட் போயிருக்கீங்களா, சென்னையில் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் ரிலேட்டடான மார்க்கெட்டிங்லாம் வரும். ஓகேவா? அதானது டுவார்ட்ஸ் பிளேஸ், தட்ஸ் ஆல். ஓகே. என்லைட்டன் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த என்லைட்டன் மார்க்கெட்டிங்கில் லாங் ரன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் தாண்டி பியாண்ட் லாங் ரன் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மைண்ட் செட் பொறுத்து எமோஷ்னலாகவோ ஆர்எல்ஸ் வந்து சைக்காலஜிக்கலாகவோ ஆர்எல்ஸ் வந்து எப்படின்னா எத்திக்கல் மார்க்கெட்டிங்காக, சஸ்டெயினபிளாக, ஒரு கான்சியேஷன், இந்த மாதிரி நிறைய விதமான மார்க்கெட்டிங் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அதில் அவங்க மெயின்டைன் பண்ணுறது இந்த என்லைட்டிங் மார்க்கெட்டிங்கில் ஜஸ்ட் இந்த 5 பிரின்சிபல் தான். சிவிஸ் இருக்கு இல்லையா, அந்த சிவிஸ் தான். என்ன சிவிஸ்னா, கஸ்டமர் ஓரியன்ட் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் என்னது, கஸ்டமர் ஓரியன்ட் மார்க்கெட்டிங். ஸோ கஸ்டமரை வந்து ஓரியன்ட் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் என்னதுன்னா இந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங், க்ரியேட்டிவாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறது. நெக்ஸ்ட் வேல்யூ மார்க்கெட்டிங், ஸோ ஒரு வேல்யூ க்ரியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் சென்ஸ் ஆஃப் மிஷன் மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய மார்க்கெட்டிங் என்ன மிஷனாக இருக்கோ அதை வந்து பேஸாக வச்சு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து சொசைட்டிக்கல் மார்க்கெட்டிங். ஸோ இது பேஸ்ட் ஆன் மேலே நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் என்னது சிவிஸ் அப்படின்னு சொல்லி 5 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி
மெமரைஸ். ஓகே. ஸோ இது என்னது? என்லைட்டட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங். இது என்னது? டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங். வாட் இஸ் டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங்? செவரல் மார்க்கெட் செக்மெண்ட்ஸை டார்கெட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெச்இஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹெச்இஎல் தெரியுமா? ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா நிறையா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் பாய் வச்சுருக்காங்க, லக்ஸ் சோப் வச்சுருக்காங்க, ரெக்ஸோனா, ஸோ லைக் த டவ், பியர்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரீமியம் செக்மெண்ட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இட்ஸ் ஐசி புக் எக்ஸாம்பிள் ஒன்லி. ஓகேவா? இப்போது ஹிந்து யூனிலிவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஓகே, தேர் ஹேண்ட்லிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது? டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு சிங்க்ரோ மார்க்கெட்டிங். சிங்க்ரோ மார்க்கெட்டிங்னா என்ன? இட்ஸ் ஒன்லி சீசன். எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் சீசன். ஸோ இர்ரெகுலர், அதாவது ஒரு சீசனை பொறுத்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நேரத்தில் அதிக ப்ராஃபிட் வரும், ஒரு நேரத்தில் வராது. ஓகேவா? ஸோ அப்போது அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? டார்கெட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா லீவ் டேஸில் நிறைய டிக்கெட்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்? அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும்னு சொல்லி லைட்டாக கம்மி பண்ணிப்பாங்க. இதே மற்ற வீக் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வராது. ஸோ ரொம்ப கம்மியாக வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கப்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வருவாங்க, வேறு அவங்களுக்கு வந்து காசே கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க? வேறு வழி இல்லை, காசு ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? வீக் டேஸ்லலாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே பண்ணுறாங்க. ஸோ சீசனுக்கு சீசன் வந்து மாறுறது தான். நெக்ஸ்ட்டு கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங்னா என்னது? இட்ஸ் நத்திங் பட் ஒரு லார்ஜ் ஷேரில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன் ஆர் ஃபியூ சப் மார்க்கெட்டில் ஒரு லார்ஜ் ஷேரில் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது தான் அந்த என்னது? கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா என்ன? இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக இருக்கும். பட் இது மட்டும்தான் என்னென்னா ப்ரமோட் பண்ணுறதா இருக்கும். அதாவது அவங்களுடைய டிமாண்டை குறைக்கணும், வேறு வழி இல்லை, நிறையா போகுது அப்படின்னு பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்லாம் வந்து ஃப்ரீ பஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் சிஆர்சிலலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப கூட்டமாக ஏறுறாங்க. தே காண்ட் ஏபிள் டு கண்ட்ரோல் திம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க இப்போ என்ன யோசிச்சிட்டாங்கன்னா இந்த டிமார்க்கெட்டிங் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வைஸ் ஸோ நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாகி அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத டைமில் ஸோ இந்த ஒரு டெசிஷனுக்கு வருது. ஓகே, ஸோ அதை வந்து அழிக்கணும்னு கிடையாது. இட்ஸ் நாட் த வியூ டு டெஸ்ட்ராய் சம்திங். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்தோம்? இதில் நிறையா பார்த்துட்டோம். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுலாம் என்னென்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுலாம் என்னென்னா இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகேவா? இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டைரக்ட் மார்க்கெட்டிங், ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங், பர்சனு, ஆர்கனைஸு, பிளேஸு. ஓகேவா? அண்ட் தென் வந்து இந்த மார்க்கெட்டிங். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகே, இந்த சர்வீஸ் இது எல்லாமே கேட்க மாட்டாங்க. எப்படின்னா கேட்கலாம், நம்மளுக்கு லக் இருந்தால் கேட்கலாம். பட் அவங்க டார்கெட் பண்ணுறது என்ன மாதிரி கொஷினாக இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டான நேம். அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு வராது. சோஷியல்னா சொசைட்டி, டேரெக்டாக அட்வர்டைஸ் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்னா கஸ்டமரோட. இப்போது கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னன்ட்டு. பட் ஆனால் அவங்க டார்கெட் பண்ணுறதுலாம் அந்த ஆர்குமெண்டட் மார்க்கெட்டிங். அப்படின்னா டக்குன்னு நம்ம யோசிப்போம், ஐயோ என்னமோ மீனிங் படித்தோமே, என்னன்னு யோசிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ தான் நம்ம ஞாபகம் வரணும் என்னன்னா அந்த ஏவும். ஓகேவா? ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா அடிஷ்னல் கஸ்டமர் சர்வீசஸ், அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஃபார் தட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரியா? வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க? என்லைட்டட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இது ஃபிலாசபியாக ஹோல்ட் பண்ணுற ஒரு கம்பெனிஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஒரு பெஸ்ட் லாங் ரன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும். ஓகேவா? ஸோ என்னது இதில் 5 பிரின்சிபிள் தான் இருக்குது. சிவிஸு. ஓகேவா? என்னது? சிவிஸு. ஸோ வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங். ஸோ இதில் என்னது? செவரல் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறது. டிஃப்ரெண்ட்டாக செவரல் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்க்ரோ மார்க்கெட்டிங். ஸோ சரி, சிங்க்ரோ மார்க்கெட்டிங் என்ன சொன்னேன்? டிக்கெட்ஸு, பஸ் டிக்கெட் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங் என்ன சொன்னேன்? ஹிந்துஸ்தான் ஹெச்இஎல் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன சொன்னேன்? மோர் தென், அதாவது லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லார்ஜ் ஷேரில் வந்து டார்கெட் பண்ணி ஸோ அதில் ஒரு மார்க்கெட் கவரேஜ் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரது. ஓகேவா? ஓகே, ஸோ இதான் வந்து என்னென்னா நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் இங்கே? காஸ்டிங் டிரைவர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ். ஓகே, ஸோ அப்படியே திருப்பிக்கோங்க போனேன். ஓகே, பேக் டு த நார்மல் மோட். ஓகே, இப்போ இந்த லெசனில் என்னென்ன பார்த்துருக்கோம்? கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தோம். மெண்டலோ மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்தது என்னது? ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸில் 4 திங்ஸ் இருந்தாங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங் பற்றி பார்த்தோம். கஸ்டமரில் இவங்களுடைய 2 ஸோ சேனல்ஸில் இவங்களுடைய 3 டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் வந்து பார்த்தோம். ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ஸோ 13 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே guys, so next part of the video we will continue later. Okay, we will see quickly. Until then, this is Shweta signing off. Thank you.